டியர் கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கெஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் டியரில் வந்து ஒரு நல்ல வினிங் தான் கிடச்சிருக்கு நண்பா. சரிங்களா? டியரில் வந்து பி போர்டுக்கு 4, 9 கொடுத்து அது 3 ஷோவில் கட்டாயம் ஒரு ஷோ வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 6 மணி ஷோவில் வந்து பி போர்டில் 4 வந்து வின்னிங் கிடச்சிருக்கு நண்பா. அதே மாதிரி 1 மணிக்கும் 6 மணிக்கும் டிஆருக்கு ஏபிபிசிக்கு வந்து இந்த 8 நம்பர் கொடுத்தேன். 2 ஷோவில் கட்டாயம் ஒரு ஷோ விழுகுன்னு. அது கரெக்டாக 1 மணி ஷோலேயே விழுந்துருச்சு நண்பா. சரிங்களா? டியர் கெஸிங் ஃபாலோ பண்ணுறவங்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஃபாலோ பண்ணிக்கிங்க நண்பா. இதை ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கியிருந்தவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பா. மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஃபாலோஅப் நம்பர் கொடுக்குறக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம சி போர்டுக்கு 6 ஸ்ட்ராங்காகவே எடுத்துருந்தோம் நண்பா. அதே தான் கொடுத்துருந்தோம். சி போர்டுக்கு 6 இல்லைன்னா 1 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி கெஸ்ஸிங் இந்த 6 மேட்ச் பண்ணி தான் இருந்திருக்கு நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே பாஸ் ஆகலை. சரிங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் போர்டு கூட பாஸ் ஆகாமல் போனது இன்றைக்கி தான் நண்பா. அதே மாதிரி ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 0-2 கொடுத்துருந்தேன் நண்பா. 0-2 0-7 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து பிசிக்கு வந்து 0-2 போயிடுச்சு நண்பா. 3 டிஜிட்டில் கூட பார்த்தீங்கன்னா 507ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். 502 கொடுத்துருந்தா ஒரு பிசியாவது வின்னிங் வந்துருக்கும் நண்பா. 3 டிஜிட்டில் அதுவும் போயிடுச்சு. 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா எடுத்த நம்பர்லாம் இருக்குது நண்பா. ஆனால் போர்டு தான் மாறி இருக்குது. இந்த 8 0 7 வச்சுருந்தோம் நம்ம. ஆனால் அது 2. ஆனால் போர்டு மாறி உட்காந்துருக்கு நண்பா. 4 டிஜிட்டுக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் இருக்குது நண்பா. அது மேபி ஒர்க் அவுட் ஆகிறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 25 64 பார்த்திங்கன்னா 4 டி போர்டுக்கு வந்தது, 2 சி போர்டுக்கு வந்தது, 5க்கு வந்து 0 வச்சுருந்தான் பி போர்டில். ஆனால் 8 இதில் மேட்ச் ஆகலை நண்பா. பார்க்கலாம் நண்பா. 4 டிஜிட்டுக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் தான் பார்த்துட்ருக்கேன். ஒர்க் அவுட் ஆகும்போது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் நண்பா. சரிங்களா? இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம் நண்பா. இன்றைக்கி ஒரு சிம்பிளான கெஸிங் தான். வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சி போர்டில் இந்த 1க்கு 1 இறங்கி இந்த ஏபிக்கு 70 வரும்னு சொல்லி தான் அதிகபட்சம் எதிர்பார்த்து கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8க்கு 8. சரிங்களா? ஏ போர்டு 8க்கு 8 நிறுத்தி இந்த பிசியில் 0-2 அப்படியே எடுத்திருப்பான். சரிங்களா? 802 இந்த மேல் நம்பர் அப்படியே ரிசல்ட்டாக வந்துருக்கு நண்பா. சரிங்களா? அப்போ இந்த பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 67 தான் நண்பா. சரிங்களா? இந்த 67 நாளைக்கு இல்லை நாளானிக்கு ஒரு 2-3 நாளைக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரி, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரூட்டை பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த 80க்கு 80. சரிங்களா? இந்த ஏபிக்கு 80க்கு 80 வச்சதுக்கு இந்த சி போர்டு 2 இருக்கு இல்லைங்களா? இந்த சி போர்டு 2 வந்து இப்படியே கீழே இறங்கணும் நண்பா. சரிங்களா? சி போர்டில் 2 அப்படியே இறங்கும். மிஸ் ஆச்சுன்னா பவரில் 7ன்னு வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இங்கே வந்து வேறு எந்த ரிசல்ட்டு இல்லை. நான் உங்களுக்கு வேறு இடத்துல மார்க் பண்ணி காட்டுறேங்க. அதாவது இந்த மந்த்லி சார்ட்டில் நண்பா. சரிங்களா? மந்த்லி சார்ட்டில் போன மாதம் பார்த்திங்கன்னா பிசியில் வந்து 74 நண்பா. சரிங்களா? 74க்கு 74 நிறுத்தி வச்சுருப்பான். சரிங்களா? அப்படியே இந்த ஏ போர்டுக்கு 5 அப்படியே இறங்கிருக்கு நண்பா. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஒர்க் அவுட் ஆகும் நண்பா. சரிங்களா? அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 51க்கு 51 ஏபியில் நிறுத்தியிருப்பான். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டு 0 வந்து இங்கே இறங்கியிருக்கணும். சரிங்களா? ஆனால் இறங்காமல் ஒரு நாள் டிலேவாக 0 இறங்கி வச்சுருப்பான். சரிங்களா? இந்த 2 வந்து இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. மிஸ் ஆச்சுன்னா நாளைக்கு வரும். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டே பார்த்திங்கன்னா ஏர்லி சார்ட்டில் தான் நண்பா. சரிங்களா? 2 நாளுமே வந்து அப்படி தான் வந்திருக்கு. நம்ம எடுத்துகிட்டு ஆனால் அந்த நம்பர் வந்து ஏபி கொடுத்துட்டேன். அதாவது போன முந்தானத்து பார்த்திங்கன்னா இந்த 4க்கு 4 நிறுத்தினதுக்கு பிசிக்கு இந்த 60. சரிங்களா? இந்த 60 வந்து 0-1ன்னு ஒரு நம்பர் பவர் பண்ணி வச்சுருப்பான் நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டு கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்திருந்தோம். இந்த 0 இருக்கு இல்லைங்களா? இந்த 0 வந்து இந்த 0 நவுத்துனதுக்கு, அதாவது இந்த 0 ஃபஸ்ட்டு 0 பார்த்ததுக்கு பிசிக்கு மெயினாக இந்த 17 வரும்னு கொடுத்துருந்தேன். ஏன்னா அந்த 17 வந்து நிறைய இடத்துல காட்டினாலும் அதுதான் ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த 20 கிராஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா? இந்த 20 வந்து அப்படியே வந்து இங்கே இறக்கியிருக்கான் நண்பா. சரிங்களா? இது அதனால தான் மார்க் பண்ணி காட்டுறது நண்பா. சரிங்களா? ஒரு வேளை நான் மிஸ் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 8க்கு 8. சரிங்களா? 8க்கு 8 அப்படியே ஏ போர்டுக்கு ஏ போர்டு நிறுத்தியிருப்பான். சரிங்களா? பிசியில் பார்த்தீங்கன்னா 68 அப்படி இல்லைன்னா அந்த 14 நண்பா. சரிங்களா? ஆனால் இங்கே வந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வைங்க 851 தான் வச்சுருப்பான். சரிங்களா? பிசியில் எதுவுமே மேட்ச் ஆகியிருந்திருக்காது.
அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 68 சரிங்களா. அதாவது இந்த நம்பர் இருக்குறீங்களா, இந்த 68 சரிங்களா. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே இறங்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த 14 இறங்கலாம், 41 இறங்கலாம். ஏபிக்கு வைப்பான், திருப்பி வச்சா பிசிக்கு வைப்பான் நண்பா சரிங்களா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 14416886 ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா. ஏன்னா இப்போ இந்த ரீசெண்டாகவே இந்த இயர்லி சார்ட்டாக தான் ரிசல்ட் வந்துட்டுருக்கு. இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதிகபட்சம் இங்கே இருந்தால் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கிங்க. வீக்லி சார்ட் பார்த்துடலாம் நண்பா சரிங்களா. இந்த வீக்லி சார்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த 535 போன வாரம் ரிசல்ட் சரிங்களா. இந்த போன வாரம் 535 ரிசல்ட்டுக்கு இங்கே 584 சரிங்களா. இந்த கிராஸுக்கு 584 வந்திருக்கும். அதாவது ஏபிக்கு வந்து 58 பவர் பண்ணி வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு ஒரு 4 இறங்கலாம் நண்பா சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த மேல் நம்பர் 587 சரிங்களா. அந்த 587க்கு 535ன்னு பி போர்டு பவர் பண்ணி வச்சுருந்தா நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 2 இல்லைன்னா 7 வந்து வர வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 7 ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்போ இன்னொன்று பார்த்துடலாம். 784 நண்பா போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிசல்ட்டு சரிங்களா. இதில் வந்து இங்கேருந்து நம்பர் எடுத்துருக்க மாட்டான், இந்த 7லேருந்து எடுத்துருக்க மாட்டான், இந்த கிராஸ்லேருந்து எடுத்துருக்க மாட்டான் சரிங்களா. எங்கேருந்து எடுத்துருப்பான்னா இங்கே இருக்கு பாருங்கள், இந்த சி போர்டு நம்பர் சரிங்களா. இந்த 701 சரிங்களா. இந்த 701 நோட் பண்ணிக்கங்க. 701 இங்கே பார்த்தீங்கன்னா 784 நண்பா சரிங்களா. எதுவுமே மேட்ச் ஆகியிருந்திருக்காது. அந்த 701க்கு பார்த்தீங்கன்னா 751 சரிங்களா. 7 0க்கு பவர் 5. நாளைக்கு ஏ போர்டுக்கு ஒரு 1 இல்லைன்னா 6 வர வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. 1 இல்லைன்னா 6 இது ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இந்த இப்போ கிளியராக தெரியுதுங்களா நண்பா. இப்போ கிளியராக பார்த்துங்க. மேலே இருக்கிற 701க்கு சரிங்களா 1, இந்த 701க்கு இங்கே 751 இல்லைன்னா 756 அப்படின்னு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 9க்கு 5 வீக்லி சார்ட்லேயே தான் இந்த 9க்கு 4 வச்சதுக்கு இந்த மேல் நம்பர் 0 எடுத்து அதே மாதிரி 9க்கு 4 வச்ச மாதிரி 0க்கு 5 வச்சுருப்பான் நண்பா சரிங்களா. இதே மாதிரி இந்த 8க்கு 3 சரிங்களா. இன்றைக்கி 8க்கு 3 வச்சதுக்கு இந்த மேல் நம்பர் 6 இருக்கு இல்லைங்களா, அந்த 6 எடுத்து அப்படியே பி போர்டில் ஒரு 1 இல்லைன்னா 6 வைக்கலாம் நண்பா சரிங்களா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் 1 6 ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. அது எங்கேனாலும் இறங்கலாம் சரிங்களா. அதனால் ஏபிபிசி வந்து நான் கொடுக்குற நம்பரு அப்போ மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பா. நாளைக்கு சிங்கிள் போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வந்து 1 6 வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா சரிங்களா. இதில் எதுனாலும் வரலாம். அதே மாதிரி சி போர்டுக்கு வந்து 2 இல்லைன்னா 7 வரைக்கும் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கங்க. ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 1441 அதே மாதிரி 8668 நண்பா சரிங்களா. பிசிக்கு பார்த்தீங்கன்னா 82 87 ஒரு 62 ஒரு 67 நண்பா சரிங்களா. 3 டிஜிட்டுக்கு இன்றைக்கி ஒரு 6 நம்பர் நண்பா சரிங்களா. 186 286 241 141 167 867 நண்பா சரிங்களா. அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு ஒரு 3 நம்பர் நண்பா சரிங்களா. 31 67 ஒரு 18 67 ஒரு 94 99 நண்பா. இந்த 94 99க்குள்ளே ஒரு ரூட் இருக்குது நண்பா சரிங்களா. மார்க் பண்ணி காட்டினா வீடியோ லென்த்தாக போகிறதுனால அது போடுறதில்ல. ஏன்னா எல்லோரும் இப்போ ஸ்கிப் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க. அதனால் போட்டு எந்த யூஸும் இல்லை சரிங்களா. அதனால் இந்த 4 டிஜிட் இன்னொரு நாள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நண்பா தனியாக வீடியோ போடுறதுக்கு சரிங்களா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.